இன்னைக்கு மீடியா குயின் அப்படின்னு சொல்லப்படுற ஓப்ரா வின்ஃப்ரே, அந்த பெண்மணி சின்ன வயசுல இருந்தே ஒரு ஏழ்மை குடும்பத்துல பிறந்து பல பல பாலியல் வன்முறைகளை எல்லாத்தையுமே கடந்து வந்து லைஃப்ல வந்து ஒரு லிட்ரேச்சர் படிச்சு முடிச்சுட்டு ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு நியூஸ் ரீடரா ஒர்க் பண்றாங்க. அங்க அந்த மீடியாவில பேட்டி கொடுக்க வந்த ஒரு நபர் வந்து இவங்களோட லைஃப் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு எமோஷனலா அவங்கள பேசிடுறாரு. இவங்க வந்து அந்த இடத்துல எமோஷனலா அட்டாக் பண்ணனால கோவப்பட்டு கத்திடுறாங்க. அவங்க அந்த எமோஷனலா பேசுனதுனால அந்த நியூஸ் சேனல் கம்பெனி வந்து அவங்கள வந்து வேலையை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் யாரா இருந்தாலுமே நமக்கு இனிமே லைஃப் அவ்வளவுதான் போயிடுச்சுன்னு நினைப்பாங்க. பட் இவங்க அப்படி நினைக்காம அங்க இருந்து வெளியே வந்து தன்னை போல பாலியல் வன்முறைகளால பாதிக்கப்படுற எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குரல் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய முதல் கருப்பின பெண் பில்லியனர் அப்படின்ட்டு இன்னைக்குமே அமெரிக்காவில் அவர் போற்றப்படுறாரு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, லைஃப்ல நமக்கு எப்படி பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி போட்டு அடிச்சாலும் நீங்க அந்த கான்பிடென்ட்டை விட்டுறக்கூடாது. நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளை தடுத்து நம்மளுடைய வளர்ச்சி மூலியமா திருப்பி அடிச்சோம் அப்படின்னா தான் இந்த உலகம் பூரா நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கே புரியும்.